ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நம்ம மார்னிங் ரொட்டேஷன் தான் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து லஞ்சும் டிஃபனும் பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டில் காலையில் சுட சுட சாப்பாடு வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு முஸ்லீம் ஸ்டைலில் வந்து மீன் மிட்டா, வவ்வால் மீன் மிட்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு வச்சு நல்லா மிக்ஸில் அரைச்சிட்டு அது வந்து சத்தில் போட்டு அந்த நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது நல்லா வதக்கிட்டு அதில் தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சின்னு அதில் எண்ணெய் ஊற்றி அப்படியே கொதிக்க வைக்கணுங்க. கொதிச்ச அப்புறம் நம்ம வவ்வால் மீன் மண்டைங்களை வந்து அதில் போட்டுடணும். போட்டு அப்போ தான் உப்பு காரம் அதில் ஏறும். அதில் ஏறிட்ட அப்புறம் நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து காலை டிஃபனுக்கு வந்து கவலை மீன் குழம்பு தாங்க. இது வந்து என் மாமியார் ஸ்டைல், எனக்கும் சமைக்க தெரியாது. கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் என் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஸ்டைல் நான் செய்கிற சமையல். இப்போது கவலை மீன் குழம்பு எப்படி சொல்லலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சிட்டோம். வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்ட அப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு புளி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம குழம்புக்கு வந்து எவ்வளோ மீன் போடுமோ அவ்வளோ நம்மளுக்கு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு நம்ம தருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, மீன் மிட்டா நம்ம ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஃபனுக்கு வந்து இட்லி தாங்க. இட்லியும் நம்ம ஊற்றியாச்சு பாருங்கள். இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மீன் மிட்டாவில் வந்து லாஸ்ட் இறக்கும் போது வந்து கொத்தமல்லி தலையை தூக்கி இறக்குனாங்க. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் முஸ்லீம்ஸில் மீன் மிட்டா எப்படின்னு பாருங்களேன். பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராகுது. நெக்ஸ்ட்டு வந்து என் பையன் ஆசையாக என்கிட்ட கேட்டேன் மேகி தாங்க செய்கிறேன். செஞ்சிட்ட அப்புறம் மீன் இது வந்து கவலை மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து 1 கிலோ மீன் வாங்கினேன். மற்ற கவலை மீன் 1 கிலோ மீனும் நான் அப்படியே போட்டேன். அதில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுனாக்கா வெங்காயம், தக்காளி மட்டும் நல்லா மிக்ஸில் அரைச்சிட்டு தேங்காய் சேர்க்காதீங்க, அப்படியே அரைச்சி இதில் ஊற்றினாங்க. டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாகுதுங்க, சூப்பராகுது. ஒரு மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம கொதி வரணும். அதுக்கு மேலே கொதிச்சுன்னா மீன் அப்படியே புண்டு போயிடும். அது மீனும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகணும். இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் லைக்கில் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் எனக்கு ஆகும். பாருங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அவ்வளோதாங்க, போட்டு இதெல்லாம் ஒரு 2 கொதி வந்துட்டப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். 1 கிலோ மீனும் போட்டேன் இதில் நான் கவலை மீன். இட்லிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேகியும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இட்லியும் பாருங்கள் வெந்துச்சு. கையில் ஒட்டாமல் வரணும். இட்லி நம்ம தொட்டு பார்த்தா ஒட்டாமல் வந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரசம் தாங்க. ரசம் காலையில் வச்சுட்டேன். மசாலா வந்து மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஒரு அதான் ஒரு குறைன்னா அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு வந்து சத்தில் வந்து தாளிது வந்து கடுகு, சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு பூண்டு தட்டி வச்சு அதை போட்டு நல்லா தாளிச்சிட்ட அப்புறம் கரைச்சி புளி போட்டணும். இந்த மசாலா தூக்கி அதை போட்டு மஞ்சாத்தூள், உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். அதான் நுர வர மாதிரி வந்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிங்க. அவ்வளோதான், ரசம் கொதிக்கக்கூடாது. பாருங்கள் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூட்டா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வவ்வால் மீன் பொரியல் தான் செய்கிறேன். மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஊற வச்சுக்கிறேன். நான் என் மாமியார் டேஸ்ட் பண்ணி கொடுத்தேன். கவலை மீனும் இட்லி போட்டு கொடுத்தேன். மாமியாரும் சாப்பிட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்கு சொன்னாங்க. சூப்பராக சொன்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு செஞ்சு. எங்கே பாருலாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு மாமனார் கொடுத்துட்டேன். செகண்ட் என் மாமியாருக்கு நான் கொடுக்குறேன். சாப்பிட்டு காமிக்கிறாங்க பாருங்களேன். நெக்ஸ்ட்டு என் பையன் சாப்பிட்றான். என் பையனும் சாப்பிட்டு மேகி டேஸ்ட் நல்லா இருக்கும், அட்டகாசமாக இருக்குமான்னு சொன்னாங்க கிட்ட. அவனும் சாப்பிட்றான். ஃபஸ்ட்டு மாமனார் கொடுத்துட்டேன். செகண்ட் என் மாமியாருக்கு, நெக்ஸ்ட்டு என் பையனுக்கு. மீன் 10 நிமிஷம் நம்ம ஊற வச்ச மீனும் நான் பொரிக்கிறேன். டெக்கரேஷனுக்காக கருவேப்பிலையும் போட்ட மேலே. வவ்வால் மீன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் தான் எனக்கு மோட்டிவேஷன் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.